அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த மாதம் வந்து தீபாவளி வரப்போகுது இல்லைங்களா? அதுக்காக எல்லாரும் பேசிக்கிற ஒரு விஷயம் அப்படி என்னன்னா, புதுசாக துணி எடுத்துட்டீங்களா? தீபாவளிக்கு துணி எடுத்துட்டீங்களா? முக்கியமாக பட்டாசு வாங்கிட்டீங்களா? பட்டாசு எங்கே வாங்க போகிறீங்க? அப்படின்ற வார்த்தைகள் வந்து இந்த காதில் விழுந்துட்டே இருக்குல்ல இப்போ ரீசெண்ட் டேஸில். நீங்களும் அந்த மாதிரி பேசியிருக்கலாம், பேசப்பட்டிருக்கலாம். என்னை பொறுத்தவரை என்னென்னா, நான் 2009 பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டேன். பட்டாசு வாங்குறதும் கிடையாது, வெடிக்கிறதும் கிடையாது. தொட்டு கூட பார்க்குறதில்ல. ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். எப்போ தீபாவளி வரும் பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் அப்பா ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வருவார். அதில் எங்கள் 3 பேருக்கும் சரிபாதியாக பங்கு போட்டு பாகப்பிரிவினை செஞ்சு கொடுத்துருவாரு. நைட்டெல்லாம் முடிச்சுட்டு இருப்பேன், எப்படா பொழுது வெடியும், எப்போ வெடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்பன்னு பார்த்து மழை வந்து அந்த மாதிரிலாம் சம்பவம் நடக்கும். நாஸ்டாலஜியா தான், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன் வெடிக்கிறத விட்டுட்டேன் அப்படின்னா, 2009 நான் காலேஜ் படிக்கும்போது, யூஜி படிக்கும்போது எங்கள் மேம் ஒருத்தர் வெங்கடேஸ்வரின்னு சொல்லிட்டு, அவங்க என்விரான்மெண்டல் சயின்ஸு அப்படின்னு ஒன்று எடுத்தாங்க. அதில் வந்து பட்டாசு வெடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டாங்க. என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாடு ஏற்படுகிறது, ஓசோனில் ஓட்டை விடுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒலி மாசுபாடு, அந்த சத்தம் அதனால மாசுபாடுலாம் ஏற்படுது, அதனால பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் அறவே விட்டொழிங்க அப்படின்னு சொன்னதுனால அன்னையிலேருந்து இன்னி வரையும் நான் பட்டாசு வாங்குறதும் கிடையாது, வெடிக்கிறதும் கிடையாது, அதை என்கரேஜ் பண்ணுறதும் கிடையாது. நல்லா இருக்குல்ல ஸ்டோரி? அதனால் விட்டாச்சு. ஸோ நீங்களும் முடிஞ்ச வரையும் சமூகத்துக்கு நல்லவனா நல்லதாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.